வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரா அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை டெய்லர் பெரி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தாராஜி என்சன் அப்படின்றவங்க தான் இந்த படத்தில் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒன் ஹாரிபிள் டேல நடக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நிகழ்வுகளை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க தன்னோட பொண்ணோட ஒரு ஸ்ட்ரகிளிங் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட தங்குற இடத்துல இருந்து வேலை பார்க்குற இடம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்றது அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் ஒரு பர்டிகுலர் டே வந்து தன்னோட பொண்ணோட மீல்க்கு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து காசு கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை அந்த காசை இவங்க டயத்துக்கு கட்டலை அப்படின்னா தன்னோட பேரண்ட்ஸ் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சைல்ட் கேரில் சேர்த்துருவாங்கன்ற மாதிரியான ஒரு அபாயமும் இருக்கும். ஸோ இதை எப்படியாவது தவிர்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக காசுக்காக பயங்கர டெஸ்பரேட்டாக இவங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டே என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் இவங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது, டுவர்ட்ஸ் தென் தன்னோட மகளோட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு தீமில் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் இந்த படத்தையும் சேர்க்கலாம். உண்மையிலே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அவங்களோட லைஃபே ஒரு பயங்கர ஸ்ட்ரகிளிங் லைஃப் அப்படின்றதுக்கு சின்ன சின்ன சீக்வன்சஸ் வழியாக நிறைய விஷயங்களை காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் டே எவ்வளோ ஹாரிபிளான டே அப்படின்றதுக்கும் நிறைய நீட்டான ஈவெண்ட்ஸ் அப்படின்றது டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நமக்கே ஒரு விதமான பரிதாபம் உண்டாகும். என்னடா இப்படி நடக்குது, அடுத்து இவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு மோட்ல கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான பேங்க் ராபரி மோட்குள்ள இந்த கதை போகும். ஒரு மாதிரி ஹாஸ்டேஜஸா நிறைய பேரை பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு டென்ஷனும் நிலவிச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டென்ஷன் அப்படின்றது ஒரு மாதிரி ஸ்டாக்னெண்டா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த நெகோசியேஷன் போர்ஷன்ஸ், அதை சுற்றி நடக்கக்கூடிய ட்ராமா அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி தான் போச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்னங்கிறத நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓவரால் ஒரு ஸ்ட்ரகிளிங் பர்சனோட லைஃப் அப்படின்றத வந்து ரொம்ப நீட்டாக போர்ட்ரே பண்ண ஒரு படம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.